நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 7ஆம் அதிகாரம் அதன் 18வது வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்யும் போது அவருடைய நடையிலும் அவருடைய பேச்சிலும் அவருடைய செயல்களிலும் தம்மை அனுப்பினவராகிய பிதாவாகிய தேவனை அவர் கனப்படுத்தினார். இந்த நாளிலும் நாம் அவரை விசுவாசிக்கிறோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோமா? அல்லது நம்மளுடைய செயல்பாடுகளில் கிறிஸ்துவன் என்று சொல்லி அவருடைய பெயரை கனவீனப்படுத்துகிறோமா என்று நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடையில் வேலை செய்கிற ஒரு நபர் இருக்கிறாருன்னு வைங்க. அந்த கடைக்கு அவன் உண்மையாயிராமல் வெளியே வந்து அவன் செய்கிற செயல்பாடுகள் எல்லாம் மற்றவர்களை அந்த கடைக்கு போக விடாமல் தடுக்கிறது. அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருக்கிறது, அந்த கடைக்கு விரோதமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்ததுன்னா யாராவது அந்த கடையை நம்பி போவாங்களா? அந்த கடைக்கு யாராவது நல்ல சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதே போல தான் நாம் பிறருக்கு சாட்சியாக இருக்கும் பொருட்டு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய குணநலங்கள், நம்மளுடைய பேச்சு எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் நம்மளுடைய பேச்சு உலக பிரகாரமாக இருந்தால், அவருக்கு பிரியமில்லாதது போல் இருந்தால், உலகம் எப்படி கிறிஸ்துவை விசுவாசிக்கும்? நம்மளுடைய குணநலங்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். இங்க உதாரணத்துக்கு சொல்றேன், ஆபிரகாம் முதிர் வயதான போது அவன் வீட்டில் வேலை செய்யும் ஒரு பெரியவர் அழைச்சு, நீங்கள் போய் என்னுடைய சொந்த தேசத்துக்கு போய் என் மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு பெண் தேடி கொண்டு வாங்கன்னு அனுப்புகிறார். அவரும் ஆபிரகாமுடைய சொந்த தேசத்துக்கு போனதுக்கப்புறம், என் எஜமான் இந்த மாதிரி ரொம்ப வெறுமையில் இருக்கிறாரு, உங்கள் பொண்ணை கொடுங்க, அவர் நல்லா பார்த்துக்குவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலை. அந்த பெரியவர் அந்த ஆபிரகாமுடைய சொந்த தேசத்துக்கு போயிட்டு, என் ஆபிரகாம் செல்வந்தர், ஆண்டவர் அவருக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறார் என்று அவன் தன் எஜமானை புகழுகிறான். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இது இருக்குது. அப்படி புகழ்ந்த உடனே லாபானுக்கும் அவங்க வீட்டாருக்கு எல்லாத்துக்கும், ஓகேப்பா நம்ம பொண்ணை ஆபிரகாமுடைய பையனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அந்த ரெபேக்காளை ஈசாக்குக்கு கொடுக்கிறார்கள். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிச்சிருக்கிறோன்னா நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து யாரை இவங்க ஆராதிக்கிறாங்க, யாரை இவங்க கும்பிடுறாங்க, அந்த தேவனை நானும் விசுவாசிக்க வேண்டும், அதே குணநலங்கள் எனக்குள்ளும் வர வேண்டும், அந்த வல்லமை எனக்கும் வேண்டும் என்று சொல்லி நம்மை பார்த்து பிறர் அடுத்தவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இப்படி நாம் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், அனுப்பினவரை மகிமைப்படுத்துகிறான் என்று. நாமும் நம்மை அனுப்பின கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். முதலாவது, நாம் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வோம் என்றால், உலக புகழை நாம் நாடமாட்டோம், உலக மேன்மைகளை நாம் நாடமாட்டோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. இதுக்கு முன்பாக இருக்கும் வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தா, இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த அற்புத அதிசயம் பண்றீங்களே, அதெல்லாம் இங்க பண்ணாதீங்க, யாருக்கும் தெரியாது, உங்களோட பேரு ரொம்ப பிரஸ்தாபமாகாது. இப்ப ஆலயத்துக்கு போங்க, அங்க பண்டிகை, அங்க சரியான கூட்டம் வந்திருக்கும், அங்க எல்லாரும் மத்தியிலும் பண்ணுங்க, உங்க பேர் பிரபலமாகும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் பேர் புகழுக்காக தம்முடைய பேர் பிரஸ்தாபமாக வேண்டும் என்று செய்கிறார் அப்படின்னு இவங்கெல்லாம் நினைச்சு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அதுக்காக வந்தாரு. இவ்வளோ அதிசயம் செஞ்சும் இவ்வளோ அற்புதம் செஞ்சும் இந்த உலகம் என்னை பகைக்குது என்றால், இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளை இருக்கிறது என்று இந்த உலகத்தை சார்ந்து இருக்காதீங்கள், பரலோகமே நம்மளுடைய வாழ்வு என்று அவர் ஊழியம் செய்ய வந்ததை, அவர் அப்படி செய்கிறதை இந்த சகோதரர்களுக்கு புரியவே இல்லை. அவர் ஏதோ பேர் புகழ் பெறுவதற்காக வந்தார் என்று இந்த கூட பிறந்த சகோதரர்களே நினைக்கிறாங்க. இன்றைக்கு நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய பாடுகளை நானும் சகிக்க வேண்டும், அதே போல் நானும் வாழ வேண்டும் என்று கிறிஸ்துவுக்காக நாம் விசுவாசத்தில் நிலைத்து நின்றிருப்போம். ஆனால் இந்த உலகம் வந்து என்ன சொல்லும், இத்தனை நாள் நீ ஜெபிக்கிற, உனக்கு என்ன கிடைச்சது? நீ பேசாம உலக வேலை செஞ்சு உலக மேன்மைக்காக போயிருந்தனா இந்நேரம் உலகத்திலே நீ நல்ல ஒரு பொறுப்புல இருந்திருப்ப, நல்ல ஒரு மேன்மை வந்திருக்கும். நீ அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி ஊழியம் ஆண்டவர்னு போய் உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்கறவங்க இருக்கிறாங்க.
ஒருவேளை நாம் இந்த ஊழியம் செய்வதன் மூலம் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை பகைச்சிருப்பாங்க, கூட பிறந்தவங்களே நம்மளை பகைச்சிருப்பாங்க. அந்த சூழ்நிலை வந்திருக்கும். உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்லாம் சொல்லி பகைச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அவர் எப்படி பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை சொல்ல வேண்டும், சொல்லியே ஆக வேண்டும் என்று அவர் நிலைத்து நின்றாரோ, அதே போல் நாமும் ஆண்டவருக்காக நாம் நிலைத்து நிற்போம் என்றால் ஒரு நாள் வரும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மகிமைப்பட்டது போல கிறிஸ்துவுக்குள் நாமும் மகிமைப்படுவோம். ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறதை நமக்கு எதிராக பேசினவர்களே காணும்படியாக கர்த்தர் செய்து அந்த நாளிலே அவர்தான் மெய்யான ஆண்டவர், இந்த பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காக நின்றார்களே, கிறிஸ்து இவர்களை உயர்த்தினார் என்று அவர்கள் நாவை அறிக்கையிடும்படி கர்த்தர் நமக்காக செய்து தருவார். இப்படி உலகத்தை வெறுத்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கிறிஸ்துவை கனப்படுத்துவான். இரண்டாவதாக, அவன் நீதி செய்வான். வாசிப்போம். யோவான் 7:24. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல ஒரு முடவன் இருந்தான், அவனை சுகப்படுத்திட்டார். அந்த சுகத்துல ஆண்டவருடைய நாம மகிமைப்பட்டுச்சு. ஆனால் யூதர்களுக்கோ நீங்க ஓய்வு நாளில் எப்படி சுகப்படுத்தலாம்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கிட்டே கேள்வி கேட்குறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அதை செய்தார். அது யூதர்களுக்கு புரியவே இல்லை. தேவநாம மகிமைப்பட்டது தானேன்னு சொல்லி சந்தோஷம் அடையாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க. இப்போ ஆண்டவர் பதில் கேட்கிறாரு பாருங்க. சரி, ஒரு ஓய்வு நாளில் நீங்க வளர்க்குற ஆட்டுக்குட்டி ஒரு குழிக்குள்ள விழுந்துருச்சுன்னா அது தூக்கி விட மாட்டீங்களா என்று அவர் கேட்கிறார். அவர்களுக்கோ பதில் இல்லை. அப்போ இந்த கற்பனைகள் எல்லாம் எதன் அடிப்படையில் நீங்கள் செய்கிறீர்கள்? தோற்றத்தின்படி செய்யாதீங்க. அது கட்டளைகள், கற்பனைகள், இதுதான் நீங்க செய்யணும்னு சொல்லி அடுத்தவங்களை குற்றப்படுத்தி செய்யாதீங்க. அன்பை வெளிப்படுத்தி செய்யுங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு அவர்களுக்கு புரிய வைக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நாமும் அப்படிதாங்க. நம்ம சபைக்கு போறதோ, ஜெபம் செய்வதோ, வேத வசனம் வாசிக்கிறதோ ஏதோ ஒரு கடமைக்காகவோ, ஒரு ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லி பின்பற்றக்கூடாதுங்க. இது ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தம் வெளிப்படுத்த வேண்டும். பிறரை பார்த்தா கோபம் கொள்றதும், அவன் தப்பு செய்யறான் அப்படின்னு சொல்லி நியாயம் தீர்க்கிறது, அப்படியெல்லாம் நம்ம நியாயம் தீர்க்கவே கூடாது. வெளி தோற்றத்துக்கு அந்த மகனோ அந்த மகளோ தவறு செய்கிறது போல இருக்கும். ஆனால் உள்ளான மனிதன் எப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல, அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். என்றால் அந்த நியாயம் தீர்க்கும் அதிகாரம் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பாருங்க, சமாரிய ஸ்திரீக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் இரக்கத்தின் நிமித்தம் கட்டளையிட்டார். கைமைமை பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீக்கு இரக்கத்தின் நிமித்தம் அன்பை வெளிப்படுத்தி ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். என்றால் இன்றைக்கு நமக்கும் அன்பின் நிமித்தம் தாங்க இவ்வளோ பெரிய ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஒருவேளை அவர் அன்பை வெளிப்படுத்தவில்லை இல்லை என்றால் இந்த ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. என்றால் நாமும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கடமைக்காக இந்த கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது. கிறிஸ்துவை அன்பின் நிமித்தம் பின்பற்ற வேண்டும். அப்படி அன்பின் நிமித்தம் பின்பற்றும் போது பிறரும் நம்மை காணும்போது எல்லோருக்கிட்டையும் அந்த அன்பு நம்ம செலுத்துவோம். அன்பு செலுத்தி நாம் கிறிஸ்துவை கனப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, எல்லோரையும் விசுவாசத்துக்குள் நடத்துவான். யோவான் 7:46. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். இங்க யூதர்கள், பரிசேயர், சதுசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி நம்மளை எதிர்த்து பேசுறாங்க, தேவ திட்டத்தை மீறி நடக்கிறாரு, அதனால நீங்க போய் என்ன பண்றீங்க, அவரை பிடித்துட்டு வாங்க, அவர்கிட்ட என்னன்னு கேட்போம், இல்லை அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி சேவகர்களை அவரை பிடிப்பதற்கு என்று அனுப்புகிறார். அவங்க போனவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை கேட்டு திரும்பி சொல்றாங்க, ஐயோ அவரை நாங்கள் பிடிக்கல, ஏன்னா அவர் பேசுறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசுனது இல்லைன்னு. அவர் என்ன பேசினாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்ன என்னை அனுப்பினோர் இடத்துக்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். அப்படின்னா அவர் இந்த உலகத்துக்கு ஊழியம் செய்து உலகத்தை ரட்சித்து மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்று விடுவேன் என்கிற அவருடைய திட்டத்தை அவர் வெளிப்படையாக கூறுகிறார். அதை இந்த சேவகர்கள் கேட்கிறார். எனக்காக இவர் மரித்து உயிரோடு எழும்ப போறாரா அப்படின்னு சொல்லி அந்த சேவர்களுடைய இருதயத்துக்குள் ஒரு மாற்றம் வருகிறது. இரண்டாவதாக 37, 38 வாசிக்கும் போது, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும். என்றால் என்னை விசுவாசிக்கிறவன் ஒருபொழுதும் தாகமடைய மாட்டான், அவன் வாழ்க்கையில் ஒரு குறையும் இருக்காது. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினால் அவன் என்றென்றைக்கும் அவன் நிலைத்து நிற்பான்.
ஒருபொழுதும் ஒரு குறைவும் இல்லாமல் அவன் வாழ்வான் என்று அவர் எங்கும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை குறித்து அங்கே கூறுகிறார். இது கேட்ட உடனே சேவகர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவரை நம்ம பிடிக்க முடியாது, அவர் அவ்வளோ அதிகாரம் படைத்தவர், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அவர்தான் என்று நினைத்து என்று விசுவாசித்து அவரை அரெஸ்ட் பண்ணாம திரும்ப போய் அந்த சேவகர்கிட்ட, அந்த பரிசேயர் சதுசேயர்கிட்ட சொல்றாங்க, அவர் எங்களால பிடிக்க முடியாது, அவரை போல இது வரைக்கும் யாரும் பேசினதில்லை, அவருடைய வார்த்தையில ஏதோ வல்லமை இருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டார். இன்றைக்கு நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம்னா எங்கும் எப்பொழுதும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அவர் எங்கும் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். மலையின் மேல் பிரசங்கித்தார், தேவாலயத்தில் பிரசங்கித்தார், பேதுருவின் படகில் நின்று பிரசங்கித்தார். அவர் எங்கு பிரசங்கித்தாலும் 1000 ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். இன்று நாமும் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரை பற்றி கூறணும். சபையில மற்றும் குடும்பங்களில் எல்லா இடங்களிலும் ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும். பிரசங்கம் பண்ண முடியலையா, அவர் நமக்கு கற்றுத்தந்த குணநலங்களை வெளிப்படுத்த வேண்டும். இப்படி நாம் வெளிப்படுத்தும் போது நமக்கு இந்த காலகட்டத்தில் ஊழியம் செய்வதற்கு பயங்கர தடை, கிறிஸ்துவை வெளிப்படுவதற்கு பயங்கர தடை. ஆனாலும் கவலைப்படாதீங்க. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரணும்னு வந்தவங்க பிடிக்கக்கூடாம போனாங்களோ, அதே போல் இன்றைக்கும் நமக்கு எதிராக வந்தவங்க ஒருபொழுதும் நம்மை தொட முடியாது. ஏனென்றால் பரலோகத்தின் பாதுகாப்பு ஆண்டவருக்கு கொடுத்தது போல ஆண்டவர் நாமத்தில் நமக்கும் இருக்கிறது. ஒரு ஜனங்களும் ஒருத்தனும் நம்ம மேல கை வைக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய பாதுகாப்பு, பரலோகத்தின் பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து திரளான ஜனங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி விசுவாசத்திற்குள் நடத்தினாரோ அதே போல் அவரை பிரதிபலிக்கிற நாமும் திரளான ஜனங்களை விசுவாசத்திற்குள் நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தரார் என்றால் அவரை பிரதிபலித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு அசைவிலும் கனப்படுத்துவோம், ஆயத்தப்படுத்துவோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.